ஹலோ கோடர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எப்படி வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சைட்டை வந்து ஹேக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேவா? அதாவது இந்த சைட்டில் என்ன எக்ஸ்ப்ளாய்ட் இருந்தது, அவங்க அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஏஎல் ஸ்டூடெண்ட் வந்து இந்த வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் அப்படி என்ன பக்லாம் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க வந்து டெஸ்டிங், இது வந்து அவங்களோட ரியல் வெப்சைட் அண்ட் டெஸ்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சைட் வந்து கிரியேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து அவங்க அப்படியே வந்து டிலீட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து வேர்ட் ப்ரெஸ்ன்ட்டு போட்டால் அந்த சைட்டுக்குள்ளே போயிடும். அண்ட் அதுக்குள்ளேயும் வந்து நம்ம லொகின் பண்ணலாம், வேர்ட் ப்ரெஸ்லேயே லொகின் பண்ணலாம். WP login டாட் பிஹெச்பின்னு போட்டால் லொகின் பண்ணலாம். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து ரொம்பவே ப்ரூட் ஃபோர்ஸில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நமக்கு வந்து அதோட அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு அந்த ப்ரூட் ஃபோர்ஸில் பாஸ்வேர்ட். ஓகே, நமக்கு இப்போ அந்த சேம்பிள் வெப்சைட்டோட பாஸ்வேர்ட் தான் கிடைச்சிட்டு. ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு எதுவுமே பண்ணலான்னு நினைப்பீங்க. பட் நம்மளால் வந்து ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ ரிவர்ஷல் ஃபைலையோ எதையாச்சும் வந்து அப்லோட் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் இந்த சர்வர்லேருந்து நம்மளோட லோக்கல் ஐபி அட்ரஸுக்கு வந்து அந்த கனெக்ஷன் வரது வந்து ப்ளாக் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், ஸோ நம்மளோட ஐபி அட்ரஸுக்கு தான் இந்த கனெக்ஷன் வரது ப்ளாக் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த சர்வர்லேயே வந்து நம்ம ஒரு எக்ஸ்ப்ளாய்டட் இது பண்ணுவோம், வெப் எக்ஸ்ப்ளாய்ட்டை வந்து ரீட் பண்ணும், இன்ஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸ்ப்ளாய்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த mio.gov.lkல வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து டபிள்யூ கண்டென்ட் பிளகின்ஸுக்குள்ளே வந்து சிஎம்டின்னு போட்டு எல்எஸ் போட்டோடனே நமக்கு வந்து அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே பாருங்கள், பின் பூட் டெவ் இடிசி மீடியா அண்டு வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டு. ஓகேவா? அந்த கமாண்ட் வந்து ஒர்க் ஆகுது. நம்ம இங்கே கொடுக்குற கமாண்ட்லாம் இங்கே ஒர்க் ஆகும். அண்ட் இங்கே என்னடா யூசர் அட்மின் எஸ்எல் அட்மின்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நமக்கு இங்கே கமாண்ட் ஒர்க் ஆகுது. பட் இதோட டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டோட mio.gov.lkல வந்து மெயின் சைட் இருக்குது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னா அதுவும் வேர்ட் ப்ரெஸ்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர்ட் ப்ரெஸ்ஸில் டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே WP config.phpன்ற ஃபைலில் தான் சேவில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த காப்பி பண்ணி மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட் ப்ரெஸ் ஃபைலுக்குள்ளே வந்து மூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் மேனேஜர் மூலமாக ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணி அதோட கோடிங்கை வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே, பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணி நம்மவே இங்கே பிரிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு கோடிங், ஸோ PHP மூலமாக ஒரு கோடிங் பண்ணி ஓகே பார்க்கணும். அண்ட் இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் நமக்கு தெரியும், இந்த மெயின் வெப்சைட்லையும் லொகின் பண்ணலாம். ஓகேவா? அந்த போர்ட்டெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ WP login டாட் பிஹெச்பின்னு போட்டால் அந்த லொகின் போர்ட்டலுக்குள்ளே போயிடும். அண்ட் நமக்கு தெரியும் யூசர் லொகின் வந்து எஸ்எல் அட்மின் இருக்குது. ஓகே, அப்போ யூசர் பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டீக்ரிப்ஷன் பண்ணணும். ஸோ அது கஷ்டம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்மக்கிட்ட தான் டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சேஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து MD5 வந்து அப்படியே என்கிரிப்ஷன்லேயே சேஞ்ச் பண்ணிவிட்டேன் டேட்டாபேஸ் பாஸ்வேர்டை வச்சு. ஸோ ஓகே, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஓகே, அதை லொகின் பண்ணி நம்மளால் அங்கே போஸ்ட்டு கூட போடலாம். ஸோ இதுதான் அந்த அட்மின் பேஜ். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போஸ்ட்டு கூட போட்டுடலாம். அண்ட் அந்த வெப்சைட்டில் அப்போ எப்படி ப்ரோ அந்த பிரிண்ட் ஆகிடுச்சு, திஸ் வெப்சைட் வாஸ் ஹேக்ட் இருந்தால். ஓகே, நமக்கு வந்து HTML CSSல வச்சு அந்த இதை அந்த என்ன சொல்கிறது இண்டெக்ஸ் பேஜில் வந்து அந்த கோடை வந்து ரைட் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் செல்லில் போயிட்டு நம்ம வந்து மூவ் பண்ணிவிட்டோம். ஸோ இங்கே mio.gov.lkலையும் ஒரு index.phpன்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை டிலீட் பண்ணிவிட்டு நான் என்ன கோட் எழுதினோன்னா அதை இங்கேருந்து மூவ் பண்ணிவிட்டேன் index.phpக்கு. ஸோ இங்கே அங்கே அந்த வெப்சைட்டுக்கு போனோடனே அந்த இது தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் பண்ணேன். நான் இதை வந்து கவர்மெண்ட்டுக்கும் ரிப்போர்ட் பண்ணேன். ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ அதுதான் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பிகினர்ஸ் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு ரியல் வெப்சைட்டில் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கிறேன்லாம் டவுட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அண்ட் நீங்கள் இப்போ போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பக் ஒர்க் ஆகாது. ஏன்டா அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பக் இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட் சைட்டில் வந்து இன்னொரு எக்ஸ்ப்ளாய்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன வெப்சைட், அது என்ன எக்ஸ்ப்ளாய்ட்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ பாய்.